சரியான ஒரு பதாகை மாதிரி தயாரிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய அறிவனையா அவர்களுக்கும் மற்றும் குமரி செல்வனையா, அசோகனையா, ஜேம்ஸ் ராஜையா அவர்கள், அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், இத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிறப்புரையாளராக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடியவர் புதியவர் அல்லர். நம்முடைய தளத்திலேயே 2 சொற்பொழிவுகளை நிகழ்த்தினவர். இன்றைக்கு 3வது முறையாக நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த துறையை கொடுத்தாலும் எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சாளர். பணியாற்றியது ஒரு சர்வதேச பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர். பல்வேறு தளங்கள் இருந்தாலும் சரி, ஆய்வுரையாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் அவற்றையெல்லாம் சிறந்த முறையில் தயாரித்து பேசக்கூடிய ஒரு திறன்மிகு பேச்சாளர் என்றே சொல்லலாம். பரிசுகள் பலவற்றையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆய்வுகளில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான ஆய்வு கட்டுரைகளை வழங்கியும், நூல்களை வெளியிட்டும், கவிதை நூல்களை வெளியிட்டும், இன்னும் பல ஆயிரக்கணக்கான கவிதைகளை வைத்திருக்கின்றார்கள். நூல் வெளியீட்டிற்கு தயாராக இருக்கின்றன. எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆளுமையாக திகழக்கூடியவர் பிரபாவதி ராஜா அவர்கள். ஹைதராபாத்தில் இன்று இருக்கக்கூடியவர், வசித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ராஜபாளையத்தை சேர்ந்தவர். அவருடைய பூர்வீகம் ராஜபாளையம், இருப்பது ஹைதராபாத். அப்படி ஒரு சிறந்த பேச்சாளர். இன்றைக்கு சித்தி தரும் சித்தர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கின்றார்கள். சித்தர்கள் உடனே 15 சித்தர்கள் தெரியும். அது முக்கியமாக போகர் சித்தர் தான் பழனி ஆண்டவர் சன்னதிக்கு அந்த கருவறையில் அந்த இறைவனுடைய திருவுருவத்திற்கு அடியில் அவர் இன்றைக்கும் நிர்கல்ப சமாதியில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் இந்த போகர் சித்தர். தேரையர் சித்தர் எல்லோருக்குமே தெரியும். அதாவது பிராணிக முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், திராணக்கிய முனிவர் என்ற முனிவர். அவர் யாருன்னா சங்க தமிழ் புலவர்கள் ஒருத்தர், நம்ம தொல்காப்பியர்னு சொல்றோம். அந்த திராணக்கியர் அப்படின்ற வார்த்தையே வடமொழியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் நீண்ட காலமாக தலைவலியினால் அவதிப்பட்டாராம். அந்த தலைவலியினால் அவதிப்பட்ட பொழுது என்ன காரணத்தினால் இந்த தலைவலி வந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்டபொழுது போகர் அவருக்கு இதை தலைநோய், இந்த தலைவலியை குணப்படுத்துவதற்கு அகஸ்தியரிடம் வழி கேட்டார்கள். அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்துட்டு அந்த தலைவலி எதனால் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து அதை தான் சரி செய்வதாக தன்னுடைய சீடரிடம், முக்கியமாக தன்னுடைய மற்ற சீடர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து அவர் சிகிச்சைக்கு புறப்படுகின்றார். அப்போ இந்த திராணக்கியர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவருக்கு, முக்கியமா தொல்காப்பியர் என்ற தொல்காப்பியர் என்ற பெயருடையவராக இந்த திராணக்கிய முனிவருக்கு நாசி வழியாக சிகிச்சை தந்து அவர் மூளையில் தேரை இருந்ததை கண்டறிகின்றார். அந்த தேரையை கண்டறிந்த உடனே அருகில் இருந்த சித்தர் இன்னொரு சித்தர் பெயர் இன்றைக்கும் தேரையர் சித்தர் ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். அவருக்கு பெயர் வேற. ஆனா என்ன காரணத்தினால் தேரையர் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்றது வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த திராணக்கியருடைய கபாலத்தை திறந்து பார்த்தால் அதுல தேரை இருந்தது. அது எப்படி வெளிக்கொண்டு வருது என்று தெரியாமல் இருந்த பொழுது அந்த தேரையர் சித்தர் பக்கத்துல இருந்து ஒரு பாத்திரத்தில் நீரை கொண்டு வைக்க அந்த தேரையானது அந்த மூளைக்கு எந்த சேதம் விளைவிக்காமல் நீரில் குதித்ததா. அதை தேரை எடுப்பதற்கு எப்படி எடுப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த தேரை இந்த நீருக்குள் குதித்து சென்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு சமயோஜிதமாக சிந்தித்த காரணத்தினால் அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டது, தேரையர் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால் நினைவுபடுத்துறேன். இன்றைக்கும் கூட அந்த போகர் சித்தருடைய போகர் 7000 என்று சொல்லக்கூடிய அந்த நூல், அதுல வாசிச்சோம்னாலே தெரியும், நிறைய மூலிகை மருத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சித்தர்கள் எத்தனையோ பேர் பல்வேறு விதமான சித்த மருத்துவ முறைகளை சொல்லியிருக்கின்றார்கள், சித்து வேலைகளை செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களை பற்றிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு உரையை நமக்கு நல்க இருக்கின்றார்கள் இன்றைக்கு
பிரபாவத் ராஜா அவர்கள் சித்திதரும் சித்தர்கள் என்ற தலைப்பில் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். அவருடைய உரையை கேட்பதற்கு நாம் எல்லோரும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்முடைய தளத்தில் தலைமை உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அம்மா கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய உரையை தாருங்கள், தலைமை உரையை தாருங்கள். நன்றி, வணக்கம் அம்மா. இந்த தளத்திலே ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் என்ற இந்த தளத்திலே நிறுவன தலைவராக இருந்து மிக நல்ல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து முத்தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்புரையாளராக இருந்து இதை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர் செல்வனையா அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உடன் உறுதுணையாக இருக்கக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தளத்திலே சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை அவர்களை மனங்கனிந்து வரவேற்று வாழ்த்துகிறேன். மேலும் இதில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் யாவரையும், இன்னும் இணைய இருக்கக்கூடிய மற்ற சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி, இன்றைய தலைப்பாக அம்மையார் எடுத்துக்கொண்டுள்ளது சித்தி தரும் சித்தர்கள். அதாவது சித்தர்கள், சித்தி என்றால், சித்தி என்றால் உடல். இந்த உடலை நிலைநிறுத்துவதற்குரிய வழிமுறைகள், அதை உறுதி செய்வதற்குரிய வழிமுறைகள், மருத்துவ முறைகள், யோகாசன முறைகள், இவற்றையெல்லாம் நமக்கு எடுத்து கூறி மிக அற்புதமான சில வித்தியாசமான சாதனைகளை எல்லாம் செய்து காட்டிய சித்தர்கள் 14 சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அகத்தியர் முதலாக திருமூலர், போகர், இடைக்காடர், கோரக்கர், காலங்கிநாதர், கொங்கணர், புலிப்பாணி, சிவவாக்கியர், கருவூர் சித்தர் என்று பலரை சொல்லலாம். பொதுவாக நம்முடைய பாரத நாடே ஒரு சித்தர் பூமி. இங்கு இவர்கள் 14 மட்டுமல்ல, இன்னும் பலர் வழி வழியாக தோன்றி மருத்துவத்திலும் மற்ற அனைத்து துறைகளிலும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதற்கான பல சான்றுகள் இன்றும் மறையாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. குற்றால குறவஞ்சியில திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல் அது. அதில குரத்தி மலை வளம் கூறுவது போல ஒரு பாட்டு: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கழிகள் கெஞ்சும், காணவர்கள் வானவரை விழியறிந்து அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். அந்த குற்றால மலையினுடைய முக்கியமான சிறப்புகளிலே ஒன்றாக அந்த குரத்தி சித்தர்கள், வான் வழியாக செல்லக்கூடிய சித்தர்கள் அங்கே வந்து இறங்கி பல வகையான மூலிகைகளை அங்கு விளைவிப்பார்கள். அங்கே உடல் நலம் சார்ந்த பயிற்சிகளை செய்வார்கள் என்பதை அங்கே பதிவு செய்திருக்கிறார். அதே போல கொல்லிமலை சித்தர்கள் என்று ஒரு கூட்டமே இருந்ததாக நமக்கு பல பதிவுகள் கிடைக்கின்றன. கொல்லிப்பாவை என்று அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு பாவை இன்றும் கூட அங்கே இருக்கிறது. அந்த கொல்லிப்பாவையின் அனுமதி இல்லாமல் அந்த மலையின் உள் பிரவேசிக்க இயலாது என்று இன்று கூட மக்களிடையிலே ஒரு பயம் கலந்த பக்தி விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கேற்றபடி கொல்லிமலையில கிடைக்காத மூலிகைகளே கிடையவே கிடையாது என்று சொல்கிறார்கள். மருந்து மூலிகைகள் தேடுவதற்குரிய சித்தர்கள் எல்லோரும் அந்த கொல்லிமலையைத்தான் நாடுகிறார்கள். அப்படி குற்றாலமலை, கொல்லிமலை, குடகுமலை, இங்கெல்லாம் சித்தர்கள் இன்று கூட, ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய உடலை பல வகையான பயிற்சியால், காயக்கல்பத்தால் உறுதியாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம திருவக்கரை என்ற ஊர்ல போய் பார்த்தோம் என்றால் மரங்கள் எல்லாம் கல்லாகி கிடக்கும். அதை போல இந்த சித்தர்களுடைய உடல் இயற்கை சீற்றங்களுக்கு ஆட்படாததாக, ஒரு பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்தாலும் கூட அவர்களை பாதிக்காததாக, மிக வைரம் வாய்ந்ததாக அவர்களுடைய உடல் இருந்தது. அப்படி மாற்றிக்கொண்டார்கள். பிராணாயாமம், யோகம், தவம், தியானம்,
சித்த மூலிகைகள் இவற்றின் வாயிலாக அதை பக்குவம் உணர்ந்து தயாரித்து உண்பதன் மூலமாக. நம்ம சரஸ்வதி அம்மா சொல்லியது போல போகர் நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரிந்தவர். அவர் எல்லா பன்முகத் திறமை வாய்ந்த சித்தர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஏன்னா அவர் இங்கிருந்து தன்னுடைய தேகத்தை காற்றாக மாற்றி அப்படியே சீனா வரையிலும் பறந்து சென்று அங்கிருந்து வான்வழியாகவே மீண்டும் பறந்து வரக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு சித்தில வல்லவராக இருந்தார். அதே போல விதவிதமான நச்சு மூலிகைகள், பாஷாணங்கள் என்று சொல்வார்கள். அது அந்த நச்சு மூலிகைகள் ஒன்றோடு ஒன்று சேராது. அவற்றை கட்டுப்படுத்தி ஒன்றாக சேர்த்து பிசைந்து அந்த பழனி ஆண்டவரை அவர் வடித்திருக்கிறார். அவர் செய்த தியானத்தின் பலனாக அவருக்கு தியானத்திலே காட்சி கொடுத்ததாக தண்டாயுத சுவாமி அவர் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த தண்டம் ஏந்தி அதே போன்ற சிலையை அவர் வடித்திருக்கிறார். அந்த சிலைக்கு இன்று கூட மற்ற கடவுள் பிரதிமைகளுக்கு அபிஷேகம் செய்வது போன்ற அபிஷேகம் கிடையாது. அது வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அந்த உண்மையான சிலையை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்ற நேரம் எல்லாம் சந்தனத்தால் அப்பி அலங்காரம் செய்திருப்பார்கள். அந்த மேனியிலே பட்ட சந்தனத்தை, பஞ்சாமிர்தத்தை எவராவது உண்டாலும் கூட அவர்களுடைய தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் என்ற நம்பிக்கை இன்றும் கூட இருக்கிறது. அவை பலித்து கொண்டு இருப்பதாக பலர் கூற கேட்கிறோம். அந்த வகையிலே அது ஒரு இன்றைய அதை போன்ற மருத்துவ முறைகள் இந்த சித்தர்களுக்கு கைவந்த கலையாக இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சித்தர்கள் இந்த பல செய்திகள் அவர்கள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நேரம் கருதி அம்மையார் அவர்களிடத்திலே விட்டு அவர்களுடைய சிறப்புரையில் இருந்து நாம் பெறுவோம் பல சிறந்த கருத்துக்களை என்று கூறி என்னுடைய இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சிறப்பானதொரு தலைமை உரைமா. அற்புதமாக அந்த சித்தர்கள் என்று சொன்ன உடனே அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்கள், முக்கியமாக அந்த கொல்லிமலை பற்றிய செய்தியும் சரி, அந்த தண்டாயுதபாணியினுடைய திருமேனி அமைக்கப்பட்ட படிக்கப்பட்ட அந்த செய்தியும் சரி, பலருக்கும் தெரிந்திருக்கலாம், தெரியாது இருக்கலாம். இருந்தாலும் அதை நினைவுபடுத்தி முக்கியமான சில அந்த சித்தர்கள், அதுவும் முக்கிய திருக்குற்றால குறவஞ்சில் வரக்கூடிய ஒரு பாடலையும் எடுத்து கூறி அற்புதமானது ஒரு தலைமை உரை நிகழ்த்திருக்கின்றீர்கள். அம்மா அவர்களுக்கு அன்பான நன்றியறிதலை உறுத்தாக்கி கொண்டு அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற வரும்படியாக நம்முடைய பிரபாவதி ராஜா, தமிழ் சுடர் பிரபாவதி ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய உரையை தாருங்கள். மிக்க நன்றி அம்மா. அருமையான இந்த நிகழ்வு. நான் பாடலுடன் தொடங்கலாம் என்றிருக்கிறேன். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் என் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்ற பட்டினத்தாரின் பாடலோடு வெற்றிகரமாக 57வது நிகழ்விலே அடியெடுத்து வைக்கும் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திற்கும் சங்க தலைவர் நல்லாசிரியர் திருக்குறள் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் சிறப்பு தலைமை உரை ஆற்றிய முனைவர் கோவிந்தம்மாள் சோதி நடராஜன் அம்மா அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக நெறியாள்கை செய்து வரும் அனைத்து தலைவர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு முறையும் மாறி மாறி நீங்கள் நெறியாள்கை செய்வதை நான் அவ்வப்போது கவனித்து கொண்டு வருவேன். குமரி செல்வனையா அவர்களும் அருமையாக கூறுவார். மற்றும் இணைப்பில் இணைந்து இந்நிகழ்வினை செவிமடுக்க வந்திருக்கும் இணையில்லா தமிழ் சான்றோர்களுக்கும் இந்நிகழ்வினை வலைத்தளத்தில் கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் சிறார்களுக்கும் ஹைதராபாத் பிரபாவதி ராஜாவின் உளம் கனிந்த இனிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சித்தி தரும் சித்தர்கள். சித்தர்கள் என்றாலே அவர்கள் மிகவும் ஞானத்திலும் மெய்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் மருத்துவத்திலும் சிறந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த சமூகத்திற்கும் இந்த வருங்கால சந்ததியினருக்கும் நாம் மீண்டும் மீண்டும் அதை எடுத்து கூறுவதன் மூலம் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழர்களின் அருமையும் பெருமையும் நம்முடைய முன்னோர்களின்
அற்புதமான கண்டுபிடிப்புகளும் அதை இன்றைய உலகில் இன்னும் அறிந்து கொள்ள தேவையாக இருக்கின்றது என்பதையும் நாம் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இங்குள்ள சான்றோர்கள் மிகவும் அறிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் என்னால் முடிந்தவரை நான் எடுத்து கூற விரும்புகிறேன். சித்தர்கள் அனைவரையும் எடுத்துக் கூறுவது என்பது சில மணிகள் கூட பத்தாது, அதை நீங்களும் அறிவீர்கள். அதனால் போகர் சித்தரை பற்றி ஒரு குறிப்பும் கருவூரார் சித்தரை பற்றிய ஒரு சில வார்த்தைகளும் கூறி இந்த நிகழ்விலே நாம் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சித்தர்கள் என்போர் இயமம், நியமம் உள்ளிட்ட 8 வகை யோகங்கள் மூலம் என்பெரும் சித்திகளை பெற்று அழியா உடல், மருத்துவ அறிவு மற்றும் அமானுஷ்ய சக்திகளுடன் வாழ்ந்த ஞானிகள். அகத்தியரை முதன்மை சித்தராக கொண்டு திருமூலர் உள்ளிட்ட 11 சித்தர்கள் தமிழ் மரபில் மருத்துவம், யோகா, தத்துவம் மற்றும் ஆன்மீகத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். தட்சிணாமூர்த்தி கூட ஒரு சித்தர் என்றுதான் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு சுப்பிரமணிய சித்தர் என்று வந்ததாகவும் அதற்கு பிறகு நாம் அகத்தியரை கூறுவதாக கூறுகின்றனர். சித்தி என்பது சக்தி அல்லது பேரு என்பதை குறிக்கின்றது. சித்தர்கள் மருத்துவம், யோகா, மூலிகை, ரசவாதம் மற்றும் ஞானம் மூலம் தன்னுடைய உடலையும் மனதையும் வென்று அழியா புகழும் நோயற்ற வாழ்வும் இறைநிலையும் அருளியவர்கள். இவர்களின் வழிகாட்டல் நமக்கு இயற்கை மருத்துவம், ஆன்மீக முன்னேற்றம், தத்துவ அறிவு மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்காக மூலிகை ரகசியங்களையும் நமக்கு அளித்துள்ளது. ஏன் நாம் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய மருத்துவங்கள், நம்முடைய மூலிகைகளை பற்றிய அறிவு கூட நாம் இன்னும் அறிந்து கொள்ள இயலாமல் இருக்கும் போது இவற்றை கற்றதன் மூலம், இவற்றை மீண்டும் மீண்டும் அறிவதன் மூலம் நம்முடைய மூலிகை செடிகளின் அருமையையும் நம்முடைய சித்த வைத்தியத்தின் பெருமையையும் நாம் அறிந்து கொண்டு அதன் மூலம் நோயற்ற வாழ்வு எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். என்பெரும் சித்திகள் எனப்படும் அமானுஷ்ய சக்திகள் யோகக்கலை மற்றும் மூலிகை மருத்துவத்தில் சிறந்த கொள்கைகளை காட்டுகிறது. உடலை அழியாமல் காத்து அதன் மூலம் இறைநிலை அடைவதையும் இந்த சித்தர்கள் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். இவர்கள் யோகக்கலை மற்றும் மூச்சு பயிற்சி, ஆசனம் மூலம் நீண்ட ஆயுளை பெறுவதை கூறுகிறார்கள். இன்றும் நாம் யோகாசனம் செய்வது எவ்வாறு என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது அன்றிலிருந்தே வந்த நம்முடைய தமிழர் சிறந்த பண்பாடு. தமிழ் இலக்கியம் இவர்கள் மூலம் பெரும் பேறு பெற்றிருக்கிறது. சித்தர் பாடல்கள் மூலம் தத்துவங்களையும் ஞானத்தையும் எளிய தமிழில் நாம் அறிய முடிகின்றது. சிறப்பு தகவல்களாக சித்தர்கள் காலத்தை கடந்த ஞானிகளாக கருதப்படுகிறார்கள். அகத்தியரின் சீடரான தேரையர், அதாவது நமது சரஸ்வதி அம்மா கூறியது போல, மண்டை ஓட்டை திறந்து சிகிச்சை செய்யும் முறையை அன்றே அவர்கள் செய்திருக்கிறார்கள். சுருக்கமாக சித்தர்கள் தமிழ் பண்பாட்டின் மருத்துவ மற்றும் ஆன்மீக அறிவியல் வளர்ச்சியின் உச்சமாக கருதப்படுகிறார்கள். 14 சித்தர்களில் அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்பதையும், எங்கு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவரது மோட்ச நிலை எங்கு ஏற்பட்டது என்பதையும் ஒவ்வொரு தனித்தனி ஊராகவும் ஒரு கோயில் வாயிலாகவும் நாம் அறிகிறோம். இங்கு வன்மீகர் என்பது எட்டுக்குடி என்ற ஊரிலும், கோரக்கர் பொய்கை நல்லூர் என்ற ஊரிலும், கமல முனி என்பவர் திருவாரூர் என்ற ஊரிலும், இப்படி அத்தனை முனிவர்களும், அத்தனை சிறந்த ஸ்ரீரங்கம் என்று சொன்ன சட்டை முனி அவர்களை கூறலாம். அவர்களுக்கு பெரிய வரலாறே இருக்கிறது. அவர்கள் கோயில்களில் சித்தர்களாக சிலைகளாக வைக்கப்பட்டு இன்றும் அவர்களை தொழும்போது நிச்சயமாக நாம் நினைத்த காரியம் சித்தி பெறுகிறது என்பதை அனைவரும் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்கள். பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரத்திலும், மச்ச முனிவர் திருப்பரங்குன்றத்திலும், ராமதேவர் என்ற முனிவர் சித்தர் பழமுதிர் சோலையிலும், போகர் பழனி என்ற நமது பழனி மலையை அந்த ஆண்டவனை செய்தது போகர் என்றுதான் இன்றும் நாம் அறிவோம். போக மாமுனிவர் 14 சித்தர்களுள் தனி சிறப்பு வாய்ந்த சித்தராக, ரசவாதியாக, தத்துவ ஞானியாக, எழுத்தாளராக அனைவராலும் அறியப்படுகிறார். இவரது காலம் கிமு 500 மற்றும் கிமு 100க்கும் இடைப்பட்டதாக கணிக்கப்படுகிறது. இவர் வைகாவூர், அதாவது பழனி என்று இன்று அழைக்கப்படுகிறது. இவர் அங்கு வாழ்ந்து வந்தார், அங்கு பிறந்தார். இவர் தனது தாய் மற்றும் தனது தாத்தாவிடம் கல்வியை கற்றார். இவர் நவ சித்தர்களுள் ஒருவரான காலங்கிநாதர் என்பவரது சீடராக அறியப்படுகிறார். போகரின் சீடர்கள் பலர் இருப்பினும் குறிப்பிடும்படியாக புலிப்பாணி சித்தர் என்றும் அறியப்படுகிறார். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக
தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் மூலவர் திருவுருவச் சிலையை நவ பாடானங்களை கொண்டு போகர் வடிவமைத்தார் என்பது நாம் அறிகிறோம். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக என்பதிலே பாருங்கள், நாம் தெரியும் தமிழர்களின் பண்பாடு அங்கே வெளிப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை போன்றே இங்கும் நாம் உலக மக்களின் நன்மைக்காகவே பயன்பாடு செயல்பாடு அனைத்தையும் நாம் செய்து வந்தோம் என்பதை அறியலாம். பாங்கான பாடலின் 9 பரிவான விவரம்தான் சொல்ல கேளு. இங்கு ஒரு பாடலாக அமைத்திருக்கிறார் பாருங்கள். பாங்கான பாடானும் 9 பரிவான விவரம் தான் சொல்ல கேளு. கௌரிகந்தி சீலைமாள் தேவி கோடு வீரம் கச்சால் வெள்ளை பகர்கின்ற தொட்டினொடு சூதம் சங்கு பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான மனோன்மணி கடாட்சத்தாலே நன்னினி 9 கட்டு கட்டு என்று போகர் 7000 என்ற அந்த நூலிலே அனைத்து சித்தர்களை பற்றியும் பாடல்கள் அருமையாக இருக்கின்றன. பாடினால் என்று முழுவதும் பாடலாம். அற்புதமாகவும் தெளிவாகவும் நாம் விளங்கும் வகையில் இருக்கும் அந்த பாடல்கள். 6 ஆதாரங்களில் முக்கியமான ஆஞ்ஞா எனப்படும் புருவ மத்திக்கும் உச்சந்தலைக்கும் மத்தியில் குடிகொண்டிருக்கும் மனோன்மணியின் அனுகிரகத்தாலே 9 வகையான பாடானங்களை பல செய்முறைகளுக்கு உட்படுத்தி அவற்றை சுத்திகரித்து பழனி தண்டாயுதபாணி விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டது என்று போகர் இப்பாடலில் கூறுகிறார். இன்றளவும் இதன் செய்முறை புதிராகவும் நவீன அறிவியலுக்கு சவால் விடும் விதமாகவும் அமைந்திருப்பதால் தண்டாயுதபாணி சிலை என்பது ஆச்சரியமாக கருதப்படுகிறது. இச்சிலைக்கான வழிபாடு திருமுழுக்கு விதிமுறைகள் புலிப்பாணி சித்தர் மறைப்பொருளாக இயற்றி வைத்திருக்கும் ஒரு சில குறிப்புகளின் வாயிலாகவும் கிடைக்கப்படுகிறது. நாம் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நான் ஒரு தேடல் செய்தேன். இங்கு தெலுங்கானாவிலும் சித்தர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களுள் நாம் ஏதாவது தெரிந்தவற்றை பார்க்கலாம் என்றால், தெலுங்கானாவிலே ஆலம்பூர் என்ற இடத்தில் ஜோகுலாம்பா ஆலயம் இருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்றால், சென்ற வாரம்தான் நாங்கள் ஜோகுலாம்பா ஆலயத்திற்கு சென்று வந்தோம். அங்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர்களுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஏனென்றால் இதே போல் சித்தர்களால் செய்யப்பட்ட அந்த சிலை அதிலிருந்து பாதரசம் வெளிவருவதாக சொல்லப்படுகிறது. அதனால் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறைதான் அங்கு அபிஷேகம் நடக்கிறது. அது கூட சென்ற ஷியாமலா நவராத்திரி என்றிலே பஞ்சமி திதி அன்று நடக்கும் என்று நாங்கள் அறிந்து அன்று அங்கு சென்று வணங்கி அபிஷேகம் செய்து வந்தோம். பால் தண்ணீர், அதாவது அனைத்து அபிஷேகங்களும் பால் தயிர் தேன் என்று அனைத்து அபிஷேகங்களும் மிக மிக சிறப்பாக இருந்தது. அது எவ்வாறு என்றால், ஒரு நாள் என்பது நாள் எத்தனையோ இடங்களில் இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதாவது காவடி எடுப்பது, காவடி இல்லை, அதற்கு ஒரு செடியை வளர்ப்பார்கள் அல்லவா, அப்படி வளர்த்து வருவது, கும்பம் கொண்டு வருவது. கும்பம் என்பது சிறு குழந்தையிலிருந்து அனைவரும் கொண்டு வந்து அங்கு சென்றார்கள். பிறகு காளி வேடம் எடுத்து அவர்கள் ஊர்வலமாக வந்தார்கள். நிறைய விதத்தில் அவர்கள் செய்தார்கள். அந்த சுவாமியை தரிசித்து வந்த போது இப்பொழுதுதான் தெரிந்தது ஜோகுலாம்பாள் ஆலயம் என்று. ஏன் அந்த பெயர் பெற்றது என்றால், யோகிகளின் அம்மா என்ற பெயரிலே யோகலாம்பா என்று அழைக்கப்பட்ட அந்த பெயர் தற்போது மாறி ஜோகுலாம்பா என்று ஆகியிருப்பதாக கூறுகிறார்கள். அப்படி சித்தர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய சக்தியை அந்த மக்கள், அங்கு வசிக்கும் மக்கள் உணர்ந்து செயல்பட்டு அதை ஆசீர்வாதமாக பெற்று வருகிறார்கள் என்பது சிறப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த சித்தர்களை பற்றி நாம் இன்று நம்முடைய பாங்கிலே நாம் தெரிந்து கொள்வோம். பாரப்பா மலையதுவின் உச்சியிலே பாங்கான போகருட சமாதி அருகே கட்டான பாடான வகையெட்டுடனொன்று காணவே சேர்த்து வார்த்த சிலைதானும் நன்னவே பிரதிட்டைதான் செய்து நவிலுவேன் பூசை சோட சமம் செய்ய ஆற்றினேன் பூசை விதிகள் தானும் ஆரப்பா அறிவார்கள் ஆறுமில்லை என்று புலிப்பாணி அவர்கள் அங்கு எப்படி பூசை செய்ய வேண்டும் என்று விதிமுறைகளை எழுதியிருப்பதை இந்த பாடலில் நாம் காணலாம். போகரை பற்றி கூறும்போது நம் கோவிந்த மலம்மா அவர்களும் கூறினார்கள், சீனாவில் சென்று அவர்கள் அந்த பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் என்பது. அந்த பயணத்தின் விளக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது பாருங்கள். சீனாவில் போகர் போயாங்கோய் என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவர் தமிழிலும் சீன மொழியிலும் இயற்றியுள்ள நூல்களின் வாயிலாக
சித்த மருத்துவம், விஞ்ஞானம், ரசவாதம், காய கல்ப முறை, யோகாசனம் போன்ற எண்ணற்ற குறிப்புகள், அறிவியல் ரீதியிலான கண்டுபிடிப்புகள், மெய்ஞானம் அடைவதற்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதே போல் உலகெங்கும் அறியப்படுகிறது. துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் வெடிமருந்துக்கான வேதிப்பொருள்களை கூட அப்பொழுதே கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாருங்க, நான் எத்தனையோ இன்னும் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆதியிலேயே தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நாம் அறியலாம். முதலில் கிமு 142 ஆண்டு போகர் இயற்றிய குறிப்புகளில் பதிவு செய்திருப்பது ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவற்றை ஐரோப்பிய ஆய்வாளர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர். சீன அறிஞரும் எழுத்தாளரும் ஜிஹாங் என்பவர் இயற்றியுள்ள ஷின்ஷியாங் ஜுவான் என்ற புத்தகத்தில் இந்த குறிப்புகள் இன்னும் இருக்கின்றன. தமிழ் தெய்வங்கள் மற்றும் இரவா நிலை எய்தியவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற இந்த தமிழாக்கமும் நமக்கு கிடைக்கின்றது. ரசவாதத்தின் தந்தை என்று போகர் போற்றப்படுகின்றார். தாவோயிசம் எனப்படும் தத்துவ கோட்பாட்டை நிறுவிய லாவோசி அவர்களுக்கு அடுத்தபடியாக போகர் தாவோயிசம் கருத்துக்களை கிழக்கு ஆசிய நாடுகளில் முழுமைக்கும் அக்காலத்தில் வேரூன்ற செய்த ஒரு முக்கிய நபர் என்பதனால் ரசவாதத்தின் தந்தை என்று அவர் போற்றப்படுகின்றார். போகர் சீனாவிலிருந்து தாயகம் திரும்பும் போது உலக நாடுகளில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளை சுற்றி வந்துள்ளார். 16 அரசர்களை கண்டு பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு எண்ணிக்கைக்காக கூறுகிறார்கள், நாம் முழுவதுமாக ஆய்ந்தால் இன்னும் தெரியலாம். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் விமானமோ பேருந்து வசதிகளோ இல்லாததால் குவிக்க அந்த வான்கூடு என்பது, அதாவது ஹாட் ஏர் பலூன் என்று இன்று கூறுகிறோம் அல்லவா, அந்த வசதியை அன்று செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. கப்பல், புகைரதம் முதலியவற்றின் உதவியால் உலகினை சுற்றி வந்தாராம். வான்வழி, கடல் வழி அனைத்தையும் கூறுகிறார்கள். சீனா, ரோம், ஜெருசலேம், மெக்கா, பாரிஸ், மங்கோலியா, கிரீன்லாந்து இத்தனை நாடுகளுக்கும் அவர் பயணம் செய்திருக்கிறார். வட அமெரிக்காவில் உள்ள கிரவுன்ஸ் தீவை கட்ட கூட அவர் சென்று கண்டு வந்துள்ளார். பயின்ற நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ கூறலாம். அவர் எழுதிய நூல்களில் நாம் ஓரளவுதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. போகர் சித்த மருத்துவத்தில் கரை கண்டவர் என்பதை அவரது நூல்கள் உறுதி செய்கிறது. இவர் கற்ற மருத்துவ நூல்கள் அகத்தியர் 800, சௌமியம் 8000, தன்வந்திரி 4000, கோவை 16, காலங்கி 5000 முதலிய நூல்களுள் சில குறிப்பிடப்படுகின்றன. இவர் கற்றறிந்தவையாம் இவையெல்லாம். போகர் தமிழுக்கு அளித்துள்ள படைப்புகளில் மிக சிலவே நாம் பெற்றுள்ளோம். அதாவது இந்த போகரின் சிறப்பை கூறும்போது சித்தர்களை பற்றி நம் தொல்காப்பியம் எவ்வாறு கூறுகிறது என்று பார்க்கலாம். நிறைமொழி மாந்தர் ஆயிர் இழைந்த மறைமொழி தானே மந்திரம் என்பது தொல்காப்பிய கூற்று. ஐம்புலன் அவைத்தோர் சான்றோர் மந்திர சக்தி உடையோர். அவர்கள் ஆணையிட்டு சொல்லும் பயன் நிறைந்த சொற்கள் நமக்கு மந்திரமாக இருக்கின்றன என்பதை அங்கு கூறுகிறார்கள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று நமது திருவள்ளுவரும் அதற்றை எடுத்து கூறுகிறார். அருளால் நிறைந்த சான்றோர்கள் உயர்வை அவர்கள் உலகின் நிலைநிறுத்தி சென்ற வாய்மொழிகளே உணர்த்தும் வேதங்களாக அமைகிறது என்று கூறுகிறார்கள். நாம் சித்தர்கள் பற்றி அறியும் போது நாம் உணர்வதும் இதுவே அன்றோ? போகர் தமிழில் இயற்றியதாக சுமார் 64 நூல்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இவர் எழுதியது 26,307 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 23 நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 11,000 பாடல்கள் வெளிவந்தமை நமக்கு தெரிகின்றது. போகர் எழுதிய புத்தகத்திலிருந்து ஜனன சாகரம் 550, நிகண்டு 1700, வைத்தியம் 1000, சரக்கு வைப்பு 800, கற்பம் 360, உபதேசம் 150, ரணவாகமம் 100, ஞான சாராம்சம் 100, கற்பசூத்திரம் 54, வைத்திய சூத்திரம் 77, மூப்பு சூத்திரம் 51, ஞான சூத்திரம் 37 என்று எத்தனையோ புத்தகங்கள் இது நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றையும் இங்கு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர்களது கண்டுபிடிப்புகளிலே போகர் அவர்கள் பயன்படுத்திய பாஷாணங்களை பற்றியும் இன்று கூறப்பட்டிருக்கிறது. கௌரி பாஷாணம், கந்தக பாஷாணம் அதாவது சல்பர், சீலை பாஷாணம், வீர பாஷாணம்,
கச்சால பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூத பாஷாணம் என்பது மெர்க்குரி என்று கூறுவோமே, அது ஒரு அனைத்தும் ஆங்கில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் அதை தவிர்ப்பதற்காக உங்களுக்கு சொல்லவில்லை. சங்கு பாஷாணம் என்று பல்வேறு விதமான ரசாயனத்தை பற்றியும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீன தேசத்தில் போகர் பற்றிய வரலாற்று குறிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்த்தால், அவரது வாழ்விலே அவரது யோக கலைகளும் ரசபாதம் சார்ந்த துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். அவர் ஒன்று கண்டுபிடிக்க திட்டமிட்டார் என்பதிலும் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அவற்றில் போயாங் ஓய் என்ற பெயரில் அவர் அங்கு அறியப்பட்டிருக்கிறார். ஒரு உயர்ந்த குடியில் குடும்பத்தில் பிறந்தாராம். எனவும் சீனாவில் கிழக்கு ஹான் அரச பரம்பரையுடன் இவரது குடும்பம் பல காலம் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் அதனால் தாவோயிசத்தை இவர் பரப்பியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்நூலில் போயாங்கோய் ஒரு சமயம் சீன தேசத்தில் மரணத்தை வெல்லும் அமுதத்தினை உண்டாக்கும் முயற்சியில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார். அதற்காக தன் நம்பிக்கைக்குரிய 3 சீடர்களுடன் மற்றும் தன் செல்ல நாயையும் பார்த்தீர்களா, அப்பொழுதே கண்டுபிடிப்புகளை விலங்குகளிடம் செலுத்தி சோதிப்பது அன்றையே வழக்கமாகவே இருந்து இன்றும் வரை அது நடைபெறுகில் இருக்கிறது. அதை போகர் செய்திருக்கிறார். சீடர்களுடன் தான் வளர்த்த செல்ல நாயையும் எடுத்துக்கொண்டு தன்னுடன் அழைத்துக் கொண்டு தனிமையான ஒரு மலை உச்சியில் ஆய்வுக்கூடம் ஒன்றை உருவாக்கினாராம். செல்ல நாயினை முதலில் தன் செய்த சோதனைக்கு அந்த அமுதத்தினை பருகச் செய்து பரிசோதிப்பது என்று முடிவும் செய்திருக்கிறார். இரவு பகல் பாராமல் பல நாட்கள் அயராது முயற்சித்ததன் பயனாக முதலாவது அமுதத்தினை தயார் செய்தார். பின்னர் அவற்றை ஆய்வு செய்து பார்க்கும் நோக்குடன் தன் செல்ல நாய்க்கு அதை பருகச் செய்திருக்கிறார். பரிசோதனையும் நடந்திருக்கிறது. அந்த நாயும் மயங்கி விழுந்து விட்டதாம். இரவா நிலை அடைவதை கண்டறிய இவர்கள் செய்த சோதனையில் மற்ற சீடர்கள் என்ன செய்தார்களாம், ஓ இப்படி நடந்து விட்டதே, இனி நாமும் அதை சோதிப்பதற்காக நம்மிடம் கொடுத்தார்கள் என்றால் அதை நாம் உண்டால் நாமும் விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருந்தார்களாம். அதே போல்தான் தயாரித்த அமுதத்தினை போயாங்கோய் முதலில் தனது செல்ல நாயினை பருகச் செய்து மற்றவற்றை பறிய சிறிது நேரத்தில் நாய் தரையில் சுருண்டு விழுந்தது. போயாங்கோய் தனது சீடர்களிடம் நாம் தயாரிக்க முயற்சித்த அமுதம் இன்னும் முழுமையடையவில்லை என்று கருதுகிறேன் என்று கூறினாராம். தாங்களால் இந்த அமுதத்தினை பருக முடியுமா என்ற கேள்வியை அந்த சீடர்கள் எழுப்பினார்களாம். அதற்கு போயாங்கோய் இந்த உலகின் நன்மைக்காக தன் தோலினை பயன்படுத்த என்றோ முடிவு செய்து விட்டேன். நான் அதற்காக என் உயிரை இந்த மலை உச்சியில் தான் பிரிய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நான் செய்வேன் என்று கூறினாலாம். ஆனால் நான் போற்றும் தாவோயிசத்திற்காக என்னால் எவ்வளவு முடியுமோ அதை செய்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது அந்த அமுதத்தினை தானும் அருந்த அவரும் மயங்கி விழுந்து விட்டாராம். சற்று நேரம் தடுமாறி அந்த சீடர்கள் இங்கிருந்து தப்பித்து ஓடலாமா என்று நினைத்து கொண்டிருக்கும் போது போயாங்கோய் மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் அந்த அமுதத்தினை அருந்தி தன்னுடன் தானும் தெளிவு பெற்று அந்த செல்ல நாய்க்கும் கொடுத்து நாயும் மீண்டும் உயிர் பெற்றதாம். அப்படி அவர்களுடைய முழுமையான முயற்சி வெற்றியில் முடிந்திருக்கிறது. இதை கன்ற மற்ற சீடர்களும் மிகவும் மகிழ்ச்சி பெற்று விடை திரும்பினார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த மூலிகை ரகசியங்கள் எந்த ஆய்வுக்கூடமும் இன்றி மூலிகைகளின் தன்மைகளை அறிந்து நோய்களை தீர்க்கும் மருந்தினை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா. அப்பொழுது என்ன முறை பின்பற்றப்பட்டது என்றால் உணவே மருந்து. நோயற்ற வாழ்விற்கு இயற்கையான உணவு முறைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதைத்தான் இன்று நாம் தேடிக்கொண்டு செல்கிறோம். இயற்கை மருத்துவம் வேண்டும், இயற்கை உணவுகளை நாம் தேடிக்கொண்டு செல்கிறோம். இங்கு கூட நகரங்களில் கூட நாம் இயற்கை உணவுகளை தேடி அங்கிருந்து பெற்று நாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வாதம், பித்தம், கபம் என்ற உடல் தன்மைகளை ஆய்ந்து நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து குணப்படுத்தினர். உடல் பாதுகாப்பு, அதாவது சித்தர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படும் பயன்கள் என்ன என்பதை இங்கு காட்டுகிறார்கள். உடலை நோயின்றி ஆரோக்கியமாக வைக்கும் போக முறைகளையும் யோக முறைகளையும் கலைகளையும் பயிற்றுவித்திருக்கின்றனர். ஞானம் மற்றும் ஆன்மீகம் நாம் அறிகிறோம். பிற கலைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அதன் மூலம் எளிதாக மக்களுக்கு சென்று அடையும் வகையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி சுருக்கமாக சித்தர்கள் உடலை ஆரோக்கியமாகவும் உயிரை ஞான நிலைக்கு உயர்த்தவும் தேவையான அறிவை நமக்கு அளித்து சென்றிருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விடயம் அல்லவா. இதில் நான் 2 பாடல்களை கருவூர் தேவர் பற்றி 2 பாடல்களை மட்டும் பாடி, இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை,
அதாவது கருவூர் தேவர் என்று எவ்வாறு நாம் அறிந்து கொண்டோம் என்றால், கருவூரில் அவருடைய ஆலயம் இருக்கிறது. அவரை பற்றி போகர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய பாடலில். போகரின் 7000 என்ற நூலிலே அனைத்து சித்தர்களை பற்றியும் நாம் அறியலாம். இன்று கருவூர் சித்தரை பற்றி நான் 2 பாடலை எடுத்துக் கொண்டுள்ளேன். அவற்றில் ஒன்று, சீரான கருவூரார் பிறந்த நேர்மை, சீரான கருவூரார் பிறந்த நேர்மை, செப்புகிறேன் செம்பவள வாயால் கேளீர், பூரான சித்திரையாம் மாதமப்பா, பூரான சித்திரையாம் மாதமப்பா, குறிப்பான காலம் உங்களுடைய குரல் வரலமா, கேட்கலமா? இப்ப பேசுங்க, கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. எனக்கு அவர் கருவூர் அவர் ஒரு பாடல் குருவாக இருக்கிறார். சொல் நாடா அந்த ஊரை பற்றிய கருவூர் ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. உங்கள்ட்ட இணைப்பு சரியா இணைப்பு சரியா கிடைக்கிறது உங்களுக்கு? அம்மா ராஜபிரபாவதி அம்மா, நீங்க வெளியே போயிட்டு வந்தாதான் வரும், சரியா நீ கேட்கும். அவங்க இணைப்பை துண்டித்து கொண்டு மீண்டும் வந்து சேர்ந்தால் சரியாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி செய்யுங்கம்மா. நல்ல சிறப்பா பேசிட்டு வந்தாங்க. இப்பவும் சரியா கேட்கல. அதுக்குதான் நீங்க லெஃப்ட் ரைட் மறுபடியும் வாங்கம்மா. லீவ் ஆயிட்டு நம்ம மனோகரன் ஐயா, அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருச்சுன்னா பேசுவாங்க. வர வரைக்கும் நீங்க கலந்துரையாடல் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கலாம். வந்த உடனே அவங்க ஜாயின் ஆயிரட்டும். சரிங்கம்மா. அப்படின்னாலே நமக்கு ஒரு மயக்கம் தான் வரும். ஏன்னா இலக்கிய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில பாடல்களை எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த சித்தர்களுக்குள்ளர 18 வகையான
ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு கருத்து. அங்கே சமாதி இருக்கிறது, இங்கே சமாதி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த சித்தர் பற்றி முழுமையாக உள்ளே நுழைந்து சித்தத்தை ஆளுகின்ற சித்தர்களை, அதிலும் குறிப்பாக புலிப்பாணி, போகர், அவங்கள பற்றிய செய்திகளை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க செய்த சாதனைகளை அப்படியே விலாவாரியா சொன்னாங்க. அவங்களுக்கு சீன மொழியும் தெரிஞ்சிருக்குது, பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. கூடு விட்டு கூடு பாய்கின்ற கலையை அறிந்த காரணத்தினால் அவர்கள் பல சாதனைகளை செய்ததாகவும், வான் வழியாக, கடல் வழியாக அவர்கள் பயணம் மேற்கொண்டதாகவும் சொன்ன செய்திகள். இவர்கள் உடலை நன்றாக ஆய்ந்து இந்த உடம்பை வைத்து கொண்டுதான் அரிய பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும். சித்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் என்ற ஒன்று வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப பகிரங்கமாக சொன்னவர்கள். அதனாலதான் திருமூலருமே சொல்லுவார், அதாவது உயிரை வளர்க்கணும்னாக்க உடம்பு வேணும் அப்படின்ட்டு. அதை அவங்க கச்சிதமா செஞ்சிருக்கிறாங்க. என்ன நம்முடைய உள்வினையோ தெரியவில்லை, எல்லோருக்குமே அது போய் சேரவில்லை. எல்லாம் அங்கங்க சொல்றோம். அதுதான் ஒரு விஷயம். தெரிந்தவர்கள் குறிப்பாக அந்த 8 வகையான சித்துக்களை சொல்லுவார்கள். அதெல்லாம் அதை படிக்கும்போது அவ்வளவு வியப்பா இருக்கும். அனிமா, லஹிமா இப்படிலாம் அவங்க அதை அப்படியே கொண்டு வருவாங்க. அதே போல ஆங்கையிலே தொடங்கி இந்த செய்திகளையும் நமக்கு யாராவது ஒருத்தர் பயிற்றுவித்தால் அதனுடைய அம்சத்தை, இலக்கியத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு எவ்வாறு அதை பயிற்சி செய்தால் நாமும் இந்த உடலை வலுப்படுத்தலாம், சித்தத்தை வலுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஆனா குரு இல்லை, குரு இல்லாம யாராவது இருந்தா நல்லது. இப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவர்கள் மற்ற கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இதுல இந்த சித்தர்களை பொறுத்த மட்டும் அவங்க அன்றைக்கு இருந்த அந்த சமய வழிபாட்டு முறைகளிலே ஒரு மாற்றத்தை விளைந்தவர்கள். அதனாலதான் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அதாவது உருவ வழிபாடு என்பது தேவையில்லை, உள்ள வழிபாடுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. உள்ளுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அது திருமூலரே சொல்வாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், வஞ்ச புலனைந்தும் அல்லது கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் இருக்குது. இதை பார்த்து சொல்லுவதற்கு, அறிந்து சொல்வதற்கு ஒரு தெளிந்த ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களை பற்றி அவங்க நல்லா பாடி ரொம்ப செய்திகளை சொன்னாங்க. இந்த பாஷாணம் பற்றிய செய்திகளை எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா என்னவோ தெரியல, இணைப்பு சரிவர கிடைக்கவில்லை. அது வருத்தம் தான். முழுமை பெற்றிருந்தால் இன்னும் நல்ல செய்திகளை நாம் பெற்றிருக்கலாம். நேரம் கூடவில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. பின்னால பின்னூட்டம் நான் சொல்லிடுறேன். நன்றி நன்றி, மிகச் சிறப்புங்கய்யா. குழந்தை சாமி ஐயா, நீங்க பேசுங்கய்யா, உங்களுடைய பின்னூட்டம் தாங்கய்யா. இந்த வல்லோர் அவையை வணங்கி பெருமை கொள்கிறேன். இன்றைய அரங்கம் ஒரு புதுமையானதாக, சிந்தனையை தூண்டுவதாக சிறப்பாக அமைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பேசிய மனோகரன் ஐயா அவர்களும் நல்ல கருத்துக்களை பட்டியலிட்டு காட்டினார்கள். சித்தர்கள் அப்படிங்கிற போதுங்க, ஐயா சொன்ன மாதிரி இலக்கிய வரலாற்றில் ஒரு பெரும் இருட்டு பகுதி தான் அந்த பகுதி. அதற்கு காரணம் அவர்கள் அல்லது அவரது சீடர்கள், இப்ப திருக்குறளுக்கு திருவள்ளுவ மாலை வந்த மாதிரி சித்தர் இலக்கியங்களை பற்றியோ சித்தர்களை பற்றியோ அவர்களோ
அல்லது அவரது சீடன்மார்களோ தெளிவாக சொல்லவில்லை. அங்கொன்று இங்கொன்று இருக்கிறது. இது ஒன்று. இன்னொன்று, ஒரே பேர்ல பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அகத்தியர் அப்படின்னா அகத்தியர் பேர்ல பல பேர். நம்ம இலக்கிய வரலாறு நாம் படிக்கிறோம். ஔவையார், ஔவையாருங்கிற பேர்ல காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சித்தர்கள் பற்றிய தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. நம்ம இலக்கியத்துல திறனாய்வுல லிட்ரரி ஆத்தென்டிசிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். அது உலக முழுக்க இருக்குங்க. இப்போ ஒரு நாடகம் இருக்கு, இதை ஷேக்ஸ்பியர் தான் எழுதினாரா அப்படின்னா அவர் எழுதிய மற்ற நாடகங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அங்க இருக்கிற சொல்லாட்சி, அவருடைய கதை அமைப்பு, கதை பின்னல் இவற்றையெல்லாம் வைத்து இல்லைங்க இது வேற யாரோ எழுதி ஷேக்ஸ்பியர் பேர்ல போட்டு பார்க்கறாங்க அப்படின்னு வந்துடும். ஆனா இங்க அத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாது. அதற்கான வசதி வாய்ப்புகளோ ஒரு தேவையோ இங்கு இல்லாம இருக்குது. அதை நம்ம இன்னும் உணரல, இது தேவை என்பதை நாம் உணரவில்லை. இன்னொன்னுங்க, சித்தர்கள் பயன்படுத்திய மொழி என்பதற்கு பரிபாசைன்னு சொல்லுவாங்க, குறிப்பு மொழி. அதாவது அவங்க அருமையான சிறப்பான கண்டுபிடிப்புகளை பதிவு செய்கின்ற பொழுது இதை யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது அல்லது வணிகமாக்கி விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க, பரிபாசையில சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பரிபாசைன்னு சொல்றோம். இங்க நம்ம புதுவை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பணியை நிறைவு செய்து விட்டார்கள். அவர்கள் இதை ஒரு பெரிய ஆய்வு திட்டமாக எடுத்து செய்தார்கள். நானும் அவர்களோட அடிக்கடி கலந்துரையாடுவது உண்டு. அந்த பரிபாசைக்கென்று ஒரு அகராதி தயாரிக்க வேண்டும் என்று சிலர் முயன்றார்கள். ஆனால் அந்த முயற்சி எந்த அளவுக்கு நம்பத்தக்கது என்பதை அவர்களே முன்னுரையில குறிப்பிடுகிறார். நாங்க ஒரு முயற்சி செஞ்சோம், எங்களுக்கு கிடைச்ச தரவுகள் இது அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அருகம்புல்லுன்னு ஒரு சொல் இருக்கு. இன்னைக்கும் சித்த மருத்துவத்துல அது சிறப்பாக பயன்படுகிறது. ஆனா சித்தர் இலக்கியங்கள்ல பெரும்பாலும் பிரம்மான்னு இருக்கும். பிரம்மா. இப்ப நான் உன்னை படிக்கிறோம், நானு நேற்று பிரம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிந்தனை உடையவர்கள், இவர் எப்படிங்க போய் பிரம்மாவை பார்க்க முடியும், இத போய் நீங்க பெரிய வைத்திய நூல் சித்த மருத்துவ நூல்னு பாராட்டுறீங்களே என்று சொல்வார்கள். ஆனால் அது ஒரு பரிபாஷை, குறிப்பு மொழி. அதற்கு என்ன பொருள்? அருகம்புல் என்று ஒரு பொருள், அதுதான் அதனுடைய பொருள். அதே மாதிரி இந்த எருக்கலைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா சித்திர இலக்கியத்துல பெரும்பாலும் செருப்பு என்று சொல்வார். செருப்பு இப்போ யாரும் அவை மீறியதாக கருதக்கூடியது. இதுதான் சித்திர இலக்கியத்திலிருந்து நான் சொல்றேன். செருப்பாலாடின்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷம், ஒரு பாம்போ ஒரு பூச்சியோ கடித்து விட்டால் இப்போ குளவி கொட்டிருச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு நம்ம ஒவ்வாமை ஏற்படும். அதுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உயிர் வேதி பொருள் சேராமல் ஒரு ஒவ்வாமை ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு உண்டு அது கால்நடைகளுக்கு உண்டு, மனிதனுக்கும் உண்டு. எருக்களை செடியை வெட்டிக்கிட்டு அதை லேசா கொஞ்சமா தீயில வாட்டி அது கொஞ்சம் மடங்கி போன உடனே அதனால இப்படி தட்டி விடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த எருக்களம் செடியில் இருக்கக்கூடிய அந்த பால், அந்த எருக்கம்பால், அது மேல இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு கொடி மாதிரி ஒண்ணு இருக்கும். இது அந்த நோயை, ஒவ்வாமையை அல்லது தோல் நோயை குணப்படுத்தும். இப்ப நாம ஏங்க இது என்னங்க ஒரு பெரிய இலக்கியம்னு சொல்றீங்க, அவன் செருப்பால் அடின்னு சொல்லியிருக்கிறான், இதை போய் ஒரு பெரிய வைத்திய நூல்னு சொல்றீங்களே, செருப்புல அடிச்சா நோய் தீருமா அப்படிங்கிற சிந்தனை இன்று வருகிறது. ஆகவே இந்த பரிபாஷை தான் சித்தர் இலக்கியங்களை நம்மிடம் கொண்டு சேர்ப்பதற்கு, நம்புவதற்கு, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்னுங்க, சித்தர் இலக்கியங்கள்ல நிறைய இடைச்செருகள் உண்டு. இப்போ மகாபாரதம் மாதிரி, மகாபாரதம் தோற்றுவிக்கப்பட்ட போது, இயற்றப்பட்ட போது அதில் இருந்தது கொஞ்சம்தான். பின்னால வந்தவங்க எல்லாம் அவங்க விருப்பத்திற்கு, அவங்க தேவைக்கு மகாபாரதத்துல கிளைக்கதைகளை சேர்த்து விட்டார்கள். இப்போ மகாபாரதம் ஒரு பெரிய பேரிலக்கியமாக இருக்கிறது. அப்ப எது தொடக்கத்துல தோன்றிய மகாபாரதம் என்பது
வடமொழி அறிஞர்களும் மற்றவர்களும் தீவிர ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மாதிரி சித்தர் இலக்கியம் உலகத்துக்கே ஒரு புதுமையான தமிழ் இலக்கியம். ஆனால் இத்தகைய சில இடைவெளிகள் இருப்பதனால் அவற்றை புரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு சற்று இடர்பாடு ஏற்படுகிறது. இது போன்ற உரைகள் அந்த இடைவெளியை குறைக்கும் என்று கருதி இதை பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஜேம்ஸ் ராஜா அவர்கள் பின்னூட்டம் தாங்கய்யா. வணக்கம் அம்மா. ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எனைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆழ்ந்த பெருமை தரும். அன்னை தமிழை வணங்கி முதன்முறையாக என்னுடைய பின்னூட்டத்தை வழங்கிட விளைகின்றேன். நீல அலைகள் தென்றல் காற்றிலே சோம்பல் முறிக்கின்ற இந்த முன்னிரவு நேரத்தில், இந்த தேவ வேளையில் நடைபெறுகிற இந்த இலக்கிய இணைய வெளி அரங்கிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பள்ளத்தாக்கு விஸ்வரூபம் எடுத்து மலைச்சேரங்களை தகைக்க வைப்பது போல இந்த ராஜபாளையம் தமிழ் பேரவையில் 57வது அரங்கிலே நான் கலந்து கொள்வதிலே வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த அருமையான தமிழ் அரங்கிற்கு என்னை அறிமுகப்படுத்தி வாய்ப்பளித்த வாழ்வரசியார் வர்ணமடிக்கின்ற வசீகர வார்த்தைகளின் மகரந்த சொற்களால் இந்த மன்றத்தை அலங்கரிக்கிற சாதனையாளர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் ஒரு புதுமுகமாக வருகிறேனோ என்று நான் நினைக்கின்ற பொழுது இங்கே வந்து பார்த்த பல ஆண்டோர்கள் ஏற்கனவே நன்கு அறிமுகமாகி பரிச்சயமாகி பாசத்துடன் பரிபூர்ந்து இருக்கிற ஆண்டோர்கள் இங்கே அமைந்திருக்கிறார்கள். புதிய முகங்கள் இனி அன்பார்ந்த பழைய முகங்களாக நாம் பழகிக் கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக இந்த அரிய வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பின்னோட்டத்தை நான் பார்க்கிற பொழுது சித்தர்கள் புதிதாக கற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. கல்வி கரையில கற்றவை நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல என்ற இந்த முதிர்ந்த வயதிலும் புதிதாக இந்த கல்வியை கற்பதற்கு கிடைத்தது. சுந்தரர் சொல்வாரே, என்னை நன்றாக தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, என்னை பொறுத்தவரை தன்னை நன்றாக தமிழ் கற்குமாறு என்று தமிழை இன்னைக்கும் கல்லுதல், கல் என்றால் தோண்டுதல், கல் இல் அதன்படி நிற்பது. ஆகவே இன்னும் தோண்டிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் நிறைய செய்திகள் போகரை பற்றியும் புலிப்பாணியாரை பற்றியும் இந்த சித்தர்களை பற்றியும் நான் இங்கே புதிதாகவே சில தகவல்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏற்கனவே சுந்தரர் 3100 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் அல்லவா, தந்திரம் என்பது சார்பு 3000 சுந்தரனாகம சொன்மொழிந்தானே என்பது போல அது ஏராளமான பாடல்கள். நம்முடைய உடல் ஒரு ஆலயம், இந்த உடம்பு ஒரு ஆலயம், அதில் இறைவன் வாசம் செய்கிறார் என்று. ஆகவே இந்த சித்தர்களை பற்றி நாம் தெரிகின்ற பொழுது சித்த வைத்தியம், சித்தி வருவது எப்படி, சித்தி வருவது எப்படி என்று நாங்கள் அதை எங்களுடைய பிரசங்கத்தில் இறைவனுடைய சித்தம், தேவ சித்தம் செய்கின்ற பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இறைவனுடைய சித்தம் கர்மா என்பார்கள், பகவானுடைய எண்ணம் என்பார்கள், என்னுடைய கர்மாவின் பயன் என்று எல்லாரும் எல்லா இடத்திலுமே ஆன்மீகம் அறிந்த அத்தனை பேருமே நாம் பெயர் வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த சித்தம் என்பது மனித மனத்திலே உளவியலும் நம்மை தேய்ச்சி கொள்வதற்கும் ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சொல்வதற்குரிய அடிப்படைக்கு இந்த சித்தம் தேவை. ஆகவே சித்தர்களுடைய ஆலோசனைகள் நாம் அதை இன்னும் பரிபாலிக்க. ஐயா அவர்கள் சொன்னது போல அது மறைபொருளாகவே பரிபாஷையிலே இருக்கிறது, மறைபொருளாக இருக்கிறது. அதற்கு அர்த்தம் ஐயா சொல்ல போனால் நமக்கே அந்த எண்ணம் புரிகிறது. ஆகவே இது போன்று கலந்துரையாடல் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இந்த வசதி இருந்ததா என்றால் இல்லை, இன்னமும் இல்லை. நமக்கே இத்தனை முதிர்ந்த வயதிற்கு பிறகுதான் இந்த செய்திகள் தெரிகிறது. ஆகவே இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அற்புதமான இந்த தேவ வேலை என்று சொன்னேன், விளையாட்டாக அல்ல, அது வர்ணனையால உண்மையிலேயே இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது.
திருமந்திரம் சொல்லுவோம் அல்லவா, துணையது வாய் வரும் தூயந்தர் சோதி, துணையது வாய் வரும் தூயந்தர் சொல்லாம், துணையது வாய் வரும் தூயந்தர் கண்டம், துணையது வாய் வரும் தூயந்தர் கல்வியே. கல்லுதல், இந்த கல்வியை எதையும் நாம் கசடர கற்க வேண்டும். நான் கசடர கற்க வேண்டும் என்பது ஆழ்ந்து படிக்க வேண்டும், அதை உள்வாங்கி படிக்க வேண்டும் என்றுதான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த கசடு அற என்பதற்கு இன்னொரு வார்த்தை நூல். அந்த நூல் சரமான நூலாக இருக்கிறதா, நாம் படிக்கிற நூல் கசடு இல்லாமல் இருக்கிறதா என்பதும் பார்க்க வேண்டும். ஆகவே இரண்டு வழியிலும் பார்க்க வேண்டும். நாமும் கசடு இல்லாதபடி வலுவில்லாதபடி பார்க்க வேண்டும், நாம் கற்பதும் கசடு இல்லாதபடி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது புதிதாக இன்று புதிதாய் கற்றேன் என்று சொன்னது போன்ற ஒரு மகிழ்ச்சியை தந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, சிறப்பு. பிரபாவதிமா, நீங்க நிறைவு செய்யற மாதிரி எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்கம்மா, சொல்லி நிறைவு செய்யுங்கம்மா. மியூட் எடுத்துக்கோங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. இணைப்பிலே ஏற்பட்ட கொஞ்சம் மாற்றுதல்கள், தடங்களுக்கு வருந்துகிறேன். அந்த கருவூர் தேவரை பற்றி நான் சித்தரை பற்றி கூற வேண்டும் என்று நினைத்தேன். அது நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்டதா? சரியான பாடல் வரை. பாடுவேன் பல சந்தங்கள் சிந்ததுவாய், நாடுவேன் இனி நற்குரு பாதத்தை, தேடுவேன் இனி சிந்தை மகிழ்வோடு, கூடுவேன் குரு போகர் தன் பாதமே என்ற கருவூர் தேவர் அவர்களின் பாடலோடு நான் நிறைவு செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தேன். வாய்ப்பிற்கு நன்றி. அம்மா, மேற்கொண்டு உங்களுடைய உரையில வேற ஏதாவது சொல்ல கருதுனாலும் சொல்லுங்கம்மா. இன்னும் ஒரு 4-5 நிமிடம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே பின்னோட்டத்துல 10 நிமிடத்துக்கு மேல எடுத்துட்டாங்க. அப்படியா? எதிர்பார்க்கிறோம்மா. பார்க்கிறேன். எனது இணைப்பு நான் அனைத்தையும் முடித்து விட்டேன். எனக்கு பார்க்கிறேன். சரி, ஒரு பாடலை வேண்டுமானால் நான் சொல்கிறேன். அதாவது பட்டினத்தார் பாடலிலே எனக்கு பிடித்தது, அவரையும் நாம் சித்தர் என்றுதான் பட்டினத்தார் சித்தரை பற்றி கூறலாம். இன்றும் பல சித்தர்களை பற்றிய வரலாறு இருக்கும் போது முடிந்தால் தொடர் நிகழ்ச்சியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சித்தர்களிலே ஆண்பால் என்றுதான் நாம் அதிகம் அறிந்திருக்கிறோம். அவற்றில் பெண்பால் சித்தர்களும் உண்டு என்பதையும் நாம் இங்கு அறியலாம். அதாவது ஔவையார் முதல் அதற்கு முன்பு யாரை கூறுகிறார்கள் என்றால், ஊர்வசி சித்தர்களில் பெண் சித்தர்களும் உண்டு, அவர்களும் செய்து தரப்பட்டன. ஆனால் என்ன முயன்றும் விக்கிரகத்தை வடிக்க முயலவில்லை, இயலவும் முடியவில்லை. 47 நாட்கள் முடிந்து விட்டன. தங்கள் இயலாமையை சொல்லிவிட சிற்பிகள் துணிந்து விட்டனர். இந்த சூழ்நிலை அறிந்த போகர் கருவூராரை அழைத்து அந்த விக்கிரகம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை தான் சொல்லித் தருகிறேன், அதன்படி செய்து முடித்து விட்டு வா என்று கரூர் சித்தரை அனுப்பினார். மரண வயத்தில் இருந்த சிற்பிகளிடம் சென்று, கவலை வேண்டாம், நானே விக்கிரகம் செய்து தருகிறேன் என்றார் கருவூரார். இருப்பது ஒரே ஒரு நாள், எப்படி முடியும் என்று கேட்டனர். 1 மணி நேரத்தில் முடிக்கலாம் என்று சொல்லி காரியத்தில் இறங்கினார் கருவூரார். 1 மணி நேரத்திற்கு பின் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் கருவூரார். உங்கள் எண்ணப்படியே விக்கிரகம் அமைந்து விட்டது, போய் பாருங்கள் என்றார். விக்கிரகத்தை பார்த்து சிற்பிகள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றனர். மறுநாள் மன்னன் இரண்யவர்மனிடம் எடுத்து வந்து காட்டினர். சிலையின் ஒளி கண் கூச வைத்தது. தான் வரைந்த ஓவியத்தில் இல்லாத அருள் சக்தி விக்கிரகத்தில் இருப்பதை உணர்ந்தான் மன்னன். உங்கள் திறமையை மெச்சி ஏராளமான சன்மானம் தருகிறேன் என்றார். அப்பொழுது, மன்னா, சிலையில் இருக்கும் தங்கத்தை சோதித்த பின் இவர்களுக்கு வெகுமதி கொடுக்கலாமே என்றார் மந்திரி வழக்கம் போல. அது கேட்ட மன்னர், சிற்பிகளே, விக்கிரகம் செய்யும் போது தங்கத் துகள்கள் சிந்தி இருக்குமே, அதை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே கொண்டு வந்தார்கள். சிலையில் சிறிது செம்பும் கலக்கப்பட்டிருப்பதை அறிந்து மன்னர் முகம் சிவந்தது. நான் சொக்க தங்கத்தில் செய்ய வேண்டும் என்று தானே சொன்னேன், இப்படி நம்பிக்கை மோசடி செய்யலாமா என்று கேட்டான் மன்னன். அரசே, நாங்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. ஈசன் அடியவர் ஒருவர் வந்தார், அவர்தான் இந்த சிலையை செய்தார் என்றனர். யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு, அவரை இழுத்து வாருங்கள் என்றான் மன்னன். பணியாட்கள் தேடி சென்று கருவூராரை அழைத்து வந்தனர்.
இவரை சிறையில் தள்ளுங்கள், யோசித்து பின் தண்டனை வழங்கலாம் என்றான் மன்னன். கருவூராரை சிறையில் அடைத்தனர். திடீரென்று போகர் மன்னன் முன்னால் தோன்றினார். அவர் பின்னால் 5 சீடர்கள் தலையில் தங்க மூட்டைகளோடு நின்றனர். ஒரு சீடரிடம் தராசு ஒன்றும் காணப்பட்டது. அவர்களை பார்த்ததும் தன்னை மறந்து எழுந்து வணங்கினான் மன்னன். மன்னா, நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாயே, அவன் என் சீடன். அவன் யாருக்கும் ஒரு சிறிதும் தீங்கு நினைக்காதவன். அவனை சிறையில் அடைத்தாயே, இதுதான் அரச நீதியோ என்று வினவினார் போகர். சுத்த தங்கத்தால் செய்ய சொன்ன சிலையை செம்பு கலந்து கலப்பட சிலையை செய்தது மோசடி அல்லவா என்றான் மன்னன். சுத்த தங்கத்தில் விக்கிரகம் செய்ய முடியாதே, அதனால்தான் செம்பை கொஞ்சம் கலந்து செய்யும்படி நான் தான் சொன்னேன் என்றார். இன்னொரு காரணமும் உண்டு கேள். தூய்மையான சொக்க தங்கத்தில் விக்கிரகம் செய்து வைத்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி நாளாக நாளாக பார்ப்பவர் கண்களை குருடாக்கிவிடும். இந்த உண்மை உனக்கு தெரியாது. அதனால்தான் என் சீடன் பலவித மூலிகை சாறுகளை சேர்த்து செய்திருக்கிறான். இதனால் யாருக்குமே தெரியாது இந்த திறமை என்று கூறினார். சரி, போகட்டும். இதோ நீ கொடுத்த அதே மாற்று தங்கம். நீ கொடுத்ததை விட அதிக அளவு தந்து விடுகிறேன், அவனை விடுதலை செய் என்று கோபமாக சொன்னார் போகர். தராசு தட்டில் 2இல் ஒரு தட்டில் நடராஜ விக்கிரகம் வைக்கப்பட்டது. ஏனென்றால் தங்கம் அவன் மன்னன் கொடுத்த தங்கத்திற்கு இணையாக மீண்டும் தங்கம் கொடுப்பதற்காக. இன்னொரு தட்டில் போகர் கொண்டு வந்த தங்கம் எல்லாம் கொட்டப்பட்டது. நடராஜர் விக்கிரகம் இருந்த தட்டு மேலே வந்தது. போகர் கொட்டிய தங்கம் எடை அதிகமானதால் கீழே இருந்தது. அரசே, எடை அதிகம் உள்ளதை நீ எடுத்துக்கொள், எடை குறைந்த விக்கிரகத்தை நானே எடுத்துக் கொள்கிறேன் என்றார் போகர். தங்கத்தை எடுத்துக்கொண்டு என் சீடனை விடுதலை செய் என்று கூறினார். உடனே வீரர்கள் சிறைக்கு சென்று பார்த்தபோது கருவூரார் அங்கு இல்லை. ஒரே அதிர்ச்சி. பூட்டப்பட்ட அறையில் இருந்து எப்படி வெளியேற முடியும்? அரசனும் அதிகாரிகளும் குழம்பினார்கள். என் உத்தரவு இல்லாமல் என் சீடன் சிறையை விட்டு வெளியேறி இருக்க மாட்டான் என சொல்லி கருவூரா என்று குரல் கொடுத்தார். குருவே, இதோ இருக்கிறேன் என்று சிறைக்குள் இருந்து பதில் வந்தது. ஆள் இல்லாமல் குரல் மட்டும் கேட்கிறதே என அரசன் வியப்படைந்தார். சித்தர்களின் சோதி மரத்தின் சக்தி இது. கருவூரா, எல்லோரும் பார்க்கும்படி வெளியே வா என்றார் போகர். அவ்வாறே வெளியே வந்தார் கருவூரார். அரசே, உலக மக்களுக்கு நல்லது செய்ய நியமிக்கப்பட்டவன் எனது சீடன். மக்கள் அவன் மூலம் இறைவனை உணர்ந்து நலம் பெறுவார்கள். இந்த நடராஜன் சிலையை நீயே வைத்துக்கொள் என சொல்லி மன்னரிடம் ஒப்படைத்தார் போகர். அத்துடன் கோயில் அமைய வேண்டிய முறை, எந்தெந்த தெய்வங்களை எங்கெங்கு எப்படி வைக்க வேண்டும், நடராஜரை எங்கு எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு மறைந்தார் கருவூரார். இதே கதையை திருமூலரும் தொடர்ந்து அதே கதையை போல் செய்திருக்கிறார் என்பதும் வரலாறு. எனவே தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கிலும் கூட கருவூராரின் பணி இருந்தது என்பதும் சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நேரம் இருக்கா? அப்படியே போயிட்டே இருக்கு சித்தர் கதை. மிக்க நன்றி. சிறப்புங்கம்மா. மிக அருமையானது ஒரு உரை. மீண்டும் நீங்கள் சித்தி தரும் சித்தர்கள் பற்றி இன்னொரு முறை உரையாற்ற விரும்பினால் நீங்கள் உரையாற்றலாம். போகர் சித்தர் பற்றியும் கருவூரார் பற்றியும் புலிப்பாணி சித்தர் என்று சித்தர்கள் பலருடைய வாழ்க்கையிலிருந்து சில நிகழ்ச்சிகள் எடுத்து சொன்னீர்கள். மிக அருமையாக அமைந்திருந்தது. அத்தோடு நீங்கள் பாடிய பாடல்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையாக பாடினீர்கள். அதற்கு பொருத்தமான பாடல்கள், நீங்கள் ஒரு ஆற்றிய உரைக்கு பொருத்தமான பாடல்களையும் இங்கு பாடி காட்டினது மிக பெருமைக்குரிய, உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பேச்சு என்றுதான் சொல்ல வேண்டும், சிறந்த உரை என்றுதான் கூற வேண்டும். அவ்வகையில் தங்களுக்கு இந்த ராஜபாளை முத்தமிழ் சங்கம் பாராட்டு மாலையை சமர்ப்பிக்கின்றது. வணக்கம். சிறப்பு. அடுத்ததாக பின்னூட்டம் வழங்குவதற்காக கோவிந்தமாலம்மா, நீங்கள் பின்னூட்டம் வழங்கலாமா? நன்றி அம்மா. மிக சிறப்பானதொரு உரை. மின்தடங்கள் இணைப்பு சிக்கல் இருந்தாலும் கூட விட்டேனாப்பார் என்று மீண்டும் வந்து அம்மையார் அவர்கள் ஒரு அருமையான கதையை, கரூராருடைய வாழ்க்கை வரலாறை மிகச் சிறப்பாக கூறி இந்த அரங்கத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான கருத்துக்கள், அழகான பாட்டு, கணீர் என்ற குரலில் மிகச் சிறப்பானது ஒரு நிகழ்வாக இன்று இருந்தது.
கரூர் சித்தர் தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கான வரைபடத்தையே தயாரித்து கொடுத்தார் என்று கூறப்படுகிறது. அவருடைய அதாவது அந்த குழந்தை எப்படி கருவிலே உருவாகிறது, எப்படி அது பிறக்கிறது என்பதையெல்லாம் சிற்பமாக வடித்து அந்த தஞ்சை பெரிய கோயிலின் ஒரு பக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த சிற்பங்களை வடித்தவரும் குழந்தை கருவுறுதல் எப்படி, அது வளர்ச்சி எப்படி, எந்தெந்த மாதங்களில் அது எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மிக அற்புதமான ஒரு சிற்பமாக வடித்து கொடுத்திருக்கிறார் அவர். அவருடைய சிலை தஞ்சை பெரிய கோயிலினுடைய பின்புறத்துல ஒரு பகுதியில அவருக்கு என்று ஒரு சந்நிதி அமைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் இப்ப இந்த காலத்துல ஜோதிடம் இந்த நாஸ்டர்டாம் என்பவரை பற்றி ஐரோப்பியர்கள் எல்லாம் சொல்றாங்க, வருங்காலத்தை கணித்து எழுதி வைத்திருக்கிறார், அவர் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எவர் எப்படி சொன்னாலும் நம்முடைய சித்தர்களை விஞ்சுவதற்கு எவருமே கிடையாது. அந்த அளவிலே நம்முடைய கரூர் சித்தர் சொல்றார் பாருங்க, கலியுகத்தை பத்தி ஒரு பாட்டு. அம்மா மாதிரி அழகா பாட்டு பாட தொண்டை இல்லை எனக்கு, நான் சும்மா அப்படியே படிக்கிறேன். அந்த வருங்காலம் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே அவர் படம் பிடிச்சு காட்டுற மாதிரி எவ்வளவு காலத்துக்கு முன்னால இப்படிதான் இருக்கும் பாருங்க. நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். காணிந்த கலியுகத்தின் மகிமை சொல்வோம், கற்றவரை தூஷித்து தான் தான் என்று பூணித்த பெண்ணாசை வாயிற் சிக்கி வலையில் சிக்கி புலையர் முதல் மறையோரை புணர்ச்சி செய்து விழென்ற ஆணவத்தால் தன்னை உண்டு கல்லை உண்டு மேல் வரம்பு கீழ்வரம்பு இரண்டும் இன்றி நான் என்ற சொல்லத்து தெருக்கள் தோறும் நாதாந்த பொருளெல்லாம் துறந்திடுவாரே என்று கூறுகிறார். கலியுகத்துல இன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அதை எல்லாவற்றையும் நேரிலே கண்டு உணர்ந்தவரை போல அவர் மிக அற்புதமாக செயல் செய்திருப்பது நம்முடைய சித்தர்களுடைய பெருமையை நன்றாக விளக்குகிறது. காரணம் என்னவெல்லாம் உலக நலம் கருதி இது ஒரு வியாபாரமாகிவிடக் கூடாது, இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் தவறான முறையிலே மக்கள் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதன் காரணமாக மறைப்பொருளாக எழுதி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவற்றையெல்லாம் படித்து உணரக்கூடிய திறமுடையவர்கள் நம்மிடையே இன்று இல்லாத காரணத்தால் அவையெல்லாம் பயனற்று போய்கொண்டிருக்கின்றன. அவற்றை கண்டறிந்து கூறக்கூடிய ஒருவர் உண்டானால் மருத்துவத்திலே எந்த பகுதியும் நம்முடைய சித்தர்களால் கூறப்படாதது இல்லை. அதாவது நம்ம சரஸ்வதி அம்மா ஆரம்பத்திலேயே சொன்னது போல மூளை திறந்து சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். தேரையர் இந்த தேரையை எப்படி வெளியே கொண்டு வர்றது என்று அத்தகைய ஒரு நுணுக்கமான முறையில அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். உடலிலே இருந்து உள் நுழைந்த அந்த பூச்சிகள் அவற்றையெல்லாம், அதாவது பூச்சி என்றால் இந்த தவளை போன்ற ஒரு சிறு ஜீவன்கள் நம்ம குடிக்கிற தண்ணியில முட்டைகளா இருந்து உள்ள போயிடுறது, அவற்றையெல்லாம் வெளியே எப்படி உடலை கிழிக்காமல் கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட மருத்துவம் சிறப்பாக இருக்கிறது. இளமையை வென்று முதுமையை வென்று இளமையை பெறுவதற்குரிய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிவவாக்கியருடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா நமக்கு எல்லோருக்கும் யாருமே விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லாம அந்த யோக நிலை பிராணாயாமத்தை பற்றி விளக்கின்றன. அந்த வகையில அம்மானுடைய உரையிலிருந்து எல்லோருடைய சிந்தனையையும் சித்தர்களை பற்றி ஒரு மூடி வச்சுட்டு வைக்கணும், அதாவது அறிந்து கொள்ள வேண்டும் தூண்டுதலை உண்டாக்கக்கூடிய சிறப்பாக அமைந்திருந்தது. அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பான உரை. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக அசோகன் ஐயா, அடுத்து அறிவன் ஐயா. அனைவருக்கும் இன்று 57வது நாளில் சிறப்புடன் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சென்று கொண்டிருக்கிறது. அருமை. இன்று நாள் பிரபாவதி அவர்கள் ராஜா
திகழ்ந்தார்கள் என்றே சுருக்கமாக சொல்லலாம். ஒரு சித்தர்களை நமக்கு 2 விதமான சித்தர்களை நமக்கு கொடுத்திருந்தார்கள். அதில் பல விதமான அளவான பாடல்களையும் நமக்கு பாடி சிறப்புடன் கொடுத்திருந்தது மிக அருமை. சித்தர்கள் என்றாலே சித்திக்கும் அதாவது வரம் பெற்ற பல சக்திகளை கொடுத்தது எப்படி, அவர்களுடைய பாடல்கள், அது மூலமாக பல மருத்துவ குறிப்புகள், இந்த நாய் பற்றிய செய்தியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மேலும் கோயில், தஞ்சாவூர் கோயில் வடிவமைத்தது, பழனி கோயில் சம்பந்தமாகவும் இன்னொரு இடம் தெலுங்கானா பற்றி சொன்னாங்க. தெலுங்கானாவுக்கு போயிட்டு வந்ததாக அங்கே ஒரு ஆம்பூராமா ஆலம்பூரா ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அவருடைய இணைப்பு சரியாக கிடைக்கவில்லை என்றாலும் மேலும் மேலும் இன்னும் சித்தர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்றைய நாளில் நமக்கு முத்தமிழ் சங்கத்திற்கு சிறப்பான உறவை ரொம்ப அருமையாக வழங்கியிருந்தார்கள். மேலும் பின்னோட்டம் வழங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்களும். அம்மா சொன்னாங்க, சரஸ்வதி அம்மா முதல்ல சொல்லியிருந்தாங்க மருத்துவ குறிப்புக்கும். மேலும் அறிவன் ஐயா இன்னும் பேச போகிறாங்க, குழந்தைசாமி ஐயா கொடுத்துருந்தாங்க, இவாஞ்சலின் ஐயா கொடுத்துருந்தாங்க, கோவிந்தம்மாள் அம்மா முதல்ல இப்போ ஒரு 25% அளவை நல்ல அருமையாக நமக்கு சுருங்கி கூறியிருந்தார்கள். மேலும் மேலும் சித்தர்களுடைய செய்திகளை நாம் கேட்டு அவர்கள் வழி பின்தொடர்வதற்கு நமக்கு தமிழர்கள் தான் நம்முடைய இந்த இதற்கு முத்தமிழுக்கு சிறப்பாகவும் நல்ல இவர்கள் மேலும் சில சித்தர்கள் இருக்காங்களாம்மா, நல்ல நல்ல சித்தர்கள் தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள், அதெல்லாம் பற்றியும் மேலும் சொல்லுவார்கள் இந்த அரங்கத்திலும். இன்றைய நாள் சிறப்பு. மேலும் என்னுடைய பின்னோட்டம் கேட்ட அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அறிவனையா உங்களுடைய பின்னோட்டத்தை தாருங்கள் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. அம்மையார் அவர்கள் வழக்கம் போன்றே மிகச் சிறப்பான உரையை இன்றும் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகச்சிறந்த கருத்துக்களை எங்கெங்கோ தேடி தரவுகளை திரட்டி நமக்காக அருள் கூர்ந்து வழங்கியதாகவே தோன்றுகின்றது. இது சித்தர்களின் சித்து விளையாட்டாக கூட இருக்கலாம் என்றாலும் இணையதளத்தின் விளையாட்டாகவே கருதுகின்றோம். அவர்களுடைய சித்து விளையாட்டில் இது போன்ற சில விளையாட்டுகளும் இருக்கும். என்றாலும் இவர்களுடைய மன உறுதி எப்படி இருக்கின்றது என்று சோதிக்கும் அளவில் கூட சில சித்து விளையாட்டுகள் நிகழ்த்தப்படும். நம்முடைய மன திண்மை, திண்ணியராக பெறின் என்ற திண்மை, அதை சோதித்து பார்க்கும் அளவில் கூட 1-2 நிகழ்த்தப்படலாம். வகையிலே அம்மையார் அவர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை நமக்கு இங்கே எடுத்து எம்பினார்கள். சித்தர்களுடைய சமாதி என்று சொல்லக்கூடிய அவருடைய இருப்பிடம், உடல் இருக்கக்கூடிய இடம், ஆன்மா எங்கு வேண்டுமானாலும் சென்று வரும். அவருடைய ஆன்மா அப்படிப்பட்டது. நினைத்தால் இந்த அவையில் கூட அவர்கள் நம்முடன் இணைந்து பயணிப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆன்மா அவருடைய ஆன்மா. என்றாலும் அவருடைய உடல் என்று நம்முடைய வெற்றி கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு தன்மையை நாம் மனித உருவத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவருடைய உடல் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது, உடல் இங்கே இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு யாரெல்லாம் சென்று அவர்களை கருதி அந்தந்த இடத்திலே அவர்களை கருதுகின்றார்களோ அவருடன் அவர்கள் அந்த சிறிது நேரம் பயணிக்கின்றார்கள் என்பது உண்மை. இது ஒரு கட்டாய உண்மை. அது போன்ற சில இடங்களிலே நானும் சென்று சிலவற்றை செய்து பார்த்திருக்கின்றேன். அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பும் கிட்டியது, அவர்கள் என்னுடன் பேசக்கூடிய வாய்ப்பும் கிட்டி இருக்கின்றது. இதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம். யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களுடைய அலைவரிசை ஒன்றிசைந்து செல்லும் என்ற கருத்தையும் நான் அங்கே விளங்கிக் கொண்டேன். என்றாலும் அவர்களுடைய அலைவரிசைக்கு நாம் செல்வதற்கு நாம் நம்முடைய அலைவரிசையிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். நம்முடைய அலைவரிசையிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்வது எப்படி என்றால், நமக்கு அங்கே நடக்கக்கூடிய ஓசைகள் நம்முடைய காதுக்கு கேட்கக்கூடாது. அங்கே ஏதாவது நடப்பவர்களின் ஒலி நம்முடைய காதில் கேட்கக்கூடாது. அதே போன்று நம்முடைய மூச்சு எப்படி நடக்கின்றது என்பதை கவனித்த பிறகு அதற்கு பிறகு மூச்சு எப்படி நிகழ்கின்றது என்று நமக்கு தெரியாமல் போக வேண்டும். அந்த நிலைக்கெல்லாம் நாம் ஆளாகும் பொழுது நம்மை யாராவது தொட்டால்
நம்மை யாரோ தொடுகின்றார்கள் என்று நமக்கு தெரியக்கூடாது. நம்முடைய ஆடை காற்றிலே ஆடுகின்றது என்ற உணர்வு நம்முடைய தோலுக்கு இருக்கக்கூடாது. இந்த நிலைகளுக்கெல்லாம் நாம் ஆளாகும் பொழுது, ஏனென்றால் இதெல்லாம் தெரியும், அந்த நேரத்தில் இவற்றை எல்லாம் உணர முடியும். நாம் இவற்றையெல்லாம் உணராத ஒரு சூழ்நிலைக்கு நாம் செல்லும் பொழுது அவர்கள் நம்முடன் வந்து பயணிக்கின்றார்கள், பேசுகின்றார்கள், உரையாடுகின்றார்கள், கொஞ்சி குழாவுகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள் என்ற உண்மையை இங்கே தெரிவித்து, அம்மையார் அவ்வாறான பழனிமலை போன்ற சில இடங்களுக்கு சென்று இருக்கின்றேன். அவ்வகையான நல்ல அருமையான நுகர்வுகளை நுகர்ந்திருக்கின்றேன். அந்த அவையெல்லாம் அவ்வளவு மிகப்பெரிய பெருமைக்குரிய இடங்களே, தலங்களே, மிகச்சிறப்பு வாய்ந்த தலங்களே. அந்த வகையிலே அவர்கள் பாஷாணம் என்று சொல்லும் பொழுது அது கடுகளவு, மிளகளவு என்றெல்லாம் சுருக்கி சொல்ல வேண்டும், சுருக்கி பயன்படுத்த வேண்டும். அதுவும் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. அதனோடு சிலவற்றை சேர்த்து அதை கரைத்து பெரிய பொருளாக்கி அதிலிருந்து சிறிதளவு எடுத்து மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது கடுகளவு ஒரு பொருளை ஒரு பாடாணம் என்று சொல்ல வேண்டும். பாட பாட அதனுடைய பாடத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தி செய்து எடுக்கக்கூடியது பாடாணம். அது பாஷாணம் என்று இன்றைக்கு சொல்கின்றோம். பாடம் மேற்கொண்ட பொருள் அது, பல வகையான பாடங்களை மேற்கொண்ட பொருள் அது. அந்த பொருளை வந்து ஒரு கடுகளவு எடுத்து அல்லது மிளகளவு எடுத்து அதனோடு ஒரு சொம்பு மோர் அல்லது 1 லிட்டர் மோர், 5 லிட்டர் மோர் இவைகளை கலந்து, அல்லது மோர் போன்ற ஏதோ ஒன்றை கலந்து, தேன் போன்ற ஏதோ ஒன்றை கலந்து அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் அதை எதோடு கலக்க வேண்டும் என்று, அந்த அனுமானம் என்று சொல்வார்கள். அதோடு கலந்து அதிலிருந்து 1 தேக்கரண்டி அளவு எடுத்து மேற்கொள்ள வேண்டும், 1/2 தேக்கரண்டி அளவு எடுத்து மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து குறிப்புகள் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இந்த குறிப்புகளை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே சிறுபிள்ளை வயதிலிருந்து செய்து பார்த்திருக்கின்றோம். அப்படி செய்தும்போது அதற்கு உண்டான ஒரு பாடலை எடுப்போம். அந்த பாடலுக்கு துணையாக அவர்கள் வேறு சிலவற்றை சொல்லியிருப்பார்கள். அதற்குண்டான பாடல்களை எடுத்து பார்க்கும்போது அது 15-20 பாடலுக்கு மேல் போகும். அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து அவற்றை செய்து 15-20 பாடல்களை செய்தால்தான் இந்த 21வது பாடலை செய்ய இயலும். அப்படி இருக்கும் அந்த பாடல், அந்த ஒற்றை பாடல் அப்படி இருக்கும். அந்த ஒற்றை பாடலை செய்ய வேண்டும், மருந்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் ஒரு 15-20 பாடல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும். அதை செய்யும்போது அதுக்கு 3 நாள், 5 நாள், 7 நாள் என்றெல்லாம் ஆகும். அதுவும் இரவு பகல் பாராமல் ஒரு எருமுட்டையை வைத்து எரிக்க வேண்டும். ஒரு சின்ன அந்த எருமுட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி செய்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பு கொடுத்திருப்பார்கள். உமியோடு செய்ய வேண்டுமா, எதோடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் குறிப்பு இருக்கும். அதன்படி அதை செய்து அதற்கு 1008 வரகு இந்த மாதிரிலாம் இது போன்ற குறிப்புகள் எல்லாம் இருக்கும் அதில். அந்த குறிப்புகள் எல்லாம் மேற்கொண்டு இப்படி செய்ய வேண்டும். அதெல்லாம் பார்க்கும்போது தலை சுற்றும். அவற்றை எல்லாமும் செய்து பார்த்திருக்கின்றோம். செய்து பார்த்து இவையெல்லாம் அப்படி வரவில்லை, இவையெல்லாம் அவ்வளவு கடினமாக இருக்கின்றது என்ற வகையால் சிறு பிள்ளையிலிருந்து பார்த்து பார்த்து உணவே மருந்து என்று அம்மையார் சொன்னார்கள் அல்லவா, அதன்படி உணவிலே இருந்து உடலை எப்படி தேற்றலாம். சுருங்கியது விரியும், விரிந்தது சுருங்கும், கெட்டது தேரும். அந்த வகையிலே வரக்கூடிய வகையிலே அதெல்லாம் சித்தருடைய வாக்கு. பொய்யான செய்தி அல்ல, உண்மையான செய்தி. அவைகளெல்லாம் மெய்யான செய்தி. அப்படி நம்முடைய உடலிலே எதையெல்லாம் கெடுத்து வைத்திருக்கின்றோமோ அவையெல்லாம் நல்ல நிலையிலே நம்மால் ஆக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய உடலே ஆக்கும். அதுதான் இருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. பல்லிக்கு வால் துண்டானால் மீண்டும் வளரும். அதே போன்று நம்முடைய உடலிலே கண்ணாக இருக்கட்டும், பல்லாக இருக்கட்டும், சொத்தை பல்லாக இருக்கட்டும், மீண்டும் சொத்தைப்பல் சீராக வளரும். மீண்டும் சொத்தைப்பல், பால் பல் தான் முளைக்கும் என்று சொல்வார். ஆனால் சொத்தைப்பல் கூட மீண்டும் நல்ல நிலைமைக்கு ஆளாகும். அந்த அளவிற்கு நம்முடைய மெட்டபாலிசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தன்மையை, அந்த தகுதியை, அந்த நிலையை நாம் விளங்கி கொண்டு அதற்கு ஒப்ப நாம் மேற்கொள்ளும் பொழுது, அதற்கு ஒத்திசைந்து வேலை செய்யும் பொழுது, அதற்கு எதிரான செயல்களை செய்யாமல் ஒத்திசைந்தே செய்யுமாறு நம்முடைய செயல்களை ஆக்கிக் கொள்ளும் பொழுது, அம்மையார் அவர்கள் சித்தர்களை பற்றிய மிக பெரிய குறிப்புகளை சொல்லி இவற்றையெல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து கிளறி விட்டு விட்டார்கள். இவையெல்லாம் நாம் நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நான் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். சித்தர்களை வணங்கி அம்மையார் இன்று சித்தர்கள் வழியாக இந்த அரங்கு நமக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் தந்து கொண்டிருக்கின்றது. அம்மையார்
சரஸ்வதி திருக்குறள் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களையும், இந்த அரங்கத்தையும் தலைவர் அம்மா அவர்களையும், இன்றைய உரையாளர் அவர்களையும், பின்னூட்டம் வழங்கிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும், இந்த இணைப்பை நாள்தோறும் மிக அழகாக வழிநடத்துவதற்காக ஒத்துழைப்பு தரக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களையும் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, அருமை ஐயா. மிக சிறப்புங்கய்யா. நன்றி கூறுவது போலவே அத்தனை பேருக்கும் நன்றியும் கூறி அற்புதமான மருத்துவ குறிப்புகளை வழங்கினீர்கள். அவ்வகையில் தங்களுக்கு இந்த ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் நன்றி கூறுகின்றது. இன்றைய சிறப்புரையாளராக இருந்தாலும் சரி, தலைமை உரையாளராக இருந்தாலும் சரி, இந்த இணைப்பை வந்து சரியானபடி அதாவது பதிவு செய்யக்கூடிய விதத்தில் அசோகன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உரையினை பதிவு செய்து வலைத்தளத்தில் தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவு செய்கின்றார்கள். அதை வந்து எல்லோரும் பார்த்து என்ன ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அதை நம்மிடத்தில் தெரிவிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டு மிகச் சிறப்பானது உரையும் பின்னூட்டம் அளித்த அத்தனை அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றிமா. ராஜா அவர்களுக்கு நன்றி. இப்போ நிறைவு செய்வோமா. சித்தரின் ஆசைகள் பெருகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.